வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, அதாவது காமன் டெட், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், பியூஐ எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் உரிய அந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தை வளர்ச்சி பருவங்கள்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டெஸ்ட் போல கூட அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பால் தொடர்பான தனது நிலையினை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளல், இருபால் தோழர்களுடன் புதிய முறை தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளல் எந்த பருவத்தை சார்ந்தது? நீங்களே ஆப்ஷன் பார்த்துட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. நான் ஆன்சர் அதுக்கப்புறம் சொல்றேன். குமரப்பருவம். ஏன்னா பால் தொடர்பான தனது நிலையினை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளல், இருபால் தோழர்களுடன் புதிய முறை தொடர்புனா ஈர்ப்பு பருவமே அந்த குமரப்பருவம் தான். ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். குமரப்பருவம். வளர்ச்சி நிலையில் பிறப்புக்கு முந்தைய நிலை எத்தனை? 3. வளர்ச்சி நிலையில் பிறப்புக்கு முந்தைய நிலை 3. வளர்ச்சி பருவத்தில் பிண்டநிலை காலம் எது? வளர்ச்சி பருவத்தில் பிண்டநிலை காலம்னு ஒரு பர்டிகுலர் பீரியட் சொல்லும். அது எது? இரண்டு முதல் 8 வாரங்கள் வரை, செகண்ட் வீக்லேருந்து 8th வீக் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் பிண்டநிலை காலம். வளர்ச்சி பருவத்தில் முதுசூல் நிலை காலம் எது? இது 9 வாரம் முதல் பிறப்பு வரை. ஸோ பிண்டநிலை காலம் அப்படிங்கிறது 2 முதல் 8 வாரங்கள் வரை. அதுக்கப்புறம் 9வது வாரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பிறப்பு வரை பார்த்தீங்கன்னா முதுசூல் நிலை காலம். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. மேக்ஸிமம் இதுக்கு நான் டைரெக்டாகவே தான் கொடுத்துருக்கேன், படிக்கிறதுக்கு கொடுத்ததுனால, மெட்டீரியலை கொடுத்தனால அப்படியே கொடுத்துட்டேன். இது ஈஸியாக இருக்கும், அப்படியே படிச்சுக்காங்க. அதாவது பருவத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். குழவி பருவம். குழவி பருவம் அப்படிங்கிறது பிறப்பு முதல் 3 வயது வரை, அதுதான் குழவி பருவம். அடுத்தது தான் குழந்தை பருவம். குழவிக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் குழந்தை இல்லைன்னா பிள்ளை பருவம். அதனால் குழந்தை பருவம் பிள்ளை பருவம் ஒன்று தான். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். குழந்தை பிள்ளை ரெண்டுமே ஒன்று. முன் குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம்னு அதை பிரிக்கலாம். ஏன்னா 3 வயசு வரைக்கும் குழவி பருவம்னா, அப்போ 3 வயசுக்கு அப்புறம் 6 வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா, அது முன் குழந்தை பருவம். தென் அதுக்கப்புறம் 7லேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிறது பின் குழந்தை பருவம். ஸோ இது 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து குமரப்பருவம். இந்த டீனேஜ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுவே 3ஆக பிரியுது. குமரப்பருவத்தையே முன் பின் நடுவில் அந்த குமரப்பருவம்னு பிரிக்கலாம். அப்போ அந்த முன் குமரப்பருவம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. 11 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் குமர பருவத்தை சார்ந்தவர்கள். அடுத்து குமரப்பருவம், ஸ்பெசிஃபிக்காக அந்த குமரப்பருவம் அப்படின்னு சொன்னோன்னா 14லேருந்து 15 வயசு வரைக்கும். அடுத்து பின் குமரப்பருவம். அப்போ அந்த டீன் முடிகிற வரைக்கும், டீனேஜ் சொல்கிறோம்ல 19, அது வரைக்கும் 16 to 19, அது பார்த்தீங்கன்னா பின் குமர பருவம். ஸோ குமர பருவம் 11லேருந்து 19 வரைக்கும் தான். அடுத்து முதிர் பருவம். இந்த டீனேஜ் முடிஞ்சு 20 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 20லேருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்முதிர் பருவம். இதுவுமே பிரிக்கிறாங்க. முன்முதிர், பின்முதிர் இல்லது நடுவயதுன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ முன்முதிர்னா 20 to 29, 30லேருந்து 50 வரைக்கும் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பின்முதிர் பருவத்தில் வந்துடுறாங்க. அடுத்து தளர்வு பருவம். 50 முதல் 60 வயது வரை கொஞ்சம் அந்த தள்ளாட ஆரம்பிக்கிறது, அதுதான் தளர்வு பருவம். 50லேருந்து 60 வயது வரை. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா முதுமை பருவம். அது 60 வயதுலேருந்து இறப்பு வரை. அதுக்கப்புறம் எவ்வளோ ஏஜ் இருந்தாலுமே அது எல்லாமே எதில் சேர்ந்துருது? முதுமை பருவம் அப்படின்னு சேர்ந்துருது. ஸோ இது பருவத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. குழவி, குழந்தை, குமர பருவம், முதிர் பருவம், தளர்வு பருவம், முதுமை பருவம். எந்த பருவத்தில் கேட்கும் திறன் முழு வளர்ச்சி நிலை எட்டுகிறது? இது கேட்பாங்க. குழவி பருவத்திலே பார்த்தீங்கன்னா முழு வளர்ச்சி நிலையை எட்டுகிறது கேட்கும் திறன். உடல் வளர்ச்சியில் ஏற்படும் குறைபாடுகள் குழந்தைகளிடம் டேஷ் நடத்தை தோன்ற காரணமாகின்றன. பொருத்தப்பாடற்ற உடல் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எப்படி ஆகும்னா, இப்போ ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆனாலும் சரி, இல்லை உடம்புல அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தாட்டே மாறிடும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிஹேவியரே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் பொருத்தப்பாடற்ற நடத்தை அப்படின்னு சொல்ல வரும். உடல் வளர்ச்சியில் ஏற்படும் குறைபாடுகள் குழந்தைகளிடம் பொருத்தப்பாடற்ற நடத்தை தோன்ற காரணமாகின்றன.
கீழ்கண்டவற்றுள் புலனியக்க செயல்கள் யாவை? இது எல்லாமே தான். நடத்தல், எழுதல், நீந்துதல், தட்டெழுத்துறல், ஓவியம் வரைதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா புலனியக்க செயல்கள் தான். ஐம்புலன்கள் வந்து யூஸ் ஆனாலே அது எல்லாமே எதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா புலனியக்க செயல்கள். டேஷ் என்பது அறிதிறன் வளர்ச்சி என்றும் குறிப்பிடப்படுகிறது. மன வளர்ச்சி தான் வந்து அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. குழந்தைகளின் சிந்திக்கும் முறைகள் பெரியவர்களின் சிந்திக்கும் முறை நின்று முற்றிலும் மாறுபட்டவை என்று கருதியவர். அதாவது குழந்தைகளுக்கு சிந்திக்கிற முறை இருக்குது, ஆனால் அது வந்து டோட்டலாக பெரியவங்க சிந்திக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கூறியவர் யார், இல்லை கருதியவர் யார்? பியாஜே. மனவெழுச்சி வெளிப்பாடு சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடுகிறது என்று சுட்டிக்காட்டியவர் யார்? 2 ஆப்ஷன் பார்த்துக்கங்க, கீழே பார்த்துக்கலாம் மீதி. மார்க்ரெட் மீட். மனவெழுச்சி வெளிப்பாடு அப்படிங்கிறது என்னென்னா, மனவெழுச்சிங்கிறது என்ன வேணால் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், இல்லைன்னா துக்கமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம். இப்போ இது எப்படி சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடுகிறதுனா, ஒரு சூழ்நிலையை பொறுத்து வேறுபடும். இப்போ வந்து ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் வரக்கூடிய அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா வருத்தத்தில் இருக்கும். அப்போ அது ஒரு டைப் ஆஃப் மனவெழுச்சி தான், சோகமாக இருக்கும். ஒருவேளை அவங்க வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிற ஃபேமிலியில் இருக்காங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா, பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ மனவெழுச்சி வெளிப்பாடு சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடும் அப்படின்னு சுட்டிக்காட்டியவர் வந்து மார்க்ரெட் மீட். குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் இருமுக போக்குநிலை தோன்றுகிறது என்று கருதியவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகள் வந்து இருமுக போக்குநிலை தோன்றுகிறது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. டிஎன் டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், பிஜிடிஆர்பி இந்த எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதில் கண்டென்ட் பேஜ் கொடுத்துருக்கேன். அதாவது 10 யூனிட் இப்போ டிஎன் டெட்டுக்கு 10 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா டிஆர்பி சிலபஸில், அது அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே போல் கொஸ்டின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 2ல் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா சைக்காலஜி கொஸ்டின்ஸு, அது எல்லாமே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஃபைனல் கே ஆன்சரோட. உங்களுக்கு கிட்டத்தட்ட 2012லேருந்து 2025 இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் வரைக்குமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அது கூடவே இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது தமிழ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 2012லேருந்து இப்போ 2025 வரைக்கும் நடந்த டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் கேட்கப்பட்ட தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸு அதுக்குமே ஃபைனல் ஆன்சர் கீயோட சேர்த்து கொடுத்துருக்கோம். இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 ருபீஸ் வரும், வித் கொரியர் சார்ஜோடு வரும். ஸோ நீங்கள் கொரியருக்கு தனியாக பே பண்ண வேணாம், 750 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜுமே நாங்களே பே பண்ணிவிடுவோம். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. 9943 880 805 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. மாணவர்களது மனவெழுச்சிகளை பயன்படுத்தும் முறைகளில் தவறானது எது? மனக்குமுறல்களை தூண்டுதல், இது வந்து தவறானது. மற்றது எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச் பாருங்கள். ஒருவேளை அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா அவங்கள ஆற்றுப்படுத்தலாம். மனக்குமுறல்களை ஆற்றுப்படுத்துதல் சரியானது. தீவிர மனவெழுச்சியை அடக்குதல், ரொம்ப கோபம் வந்து ஏதாவது பண்ணுறாங்க, அக்ரெசிவாக பண்ணுறாங்கன்னா அதை வந்து அடக்கணும், அதுவும் வந்து நல்லது தான். மடைமாற்றம், அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுறது, கோவம் வரவங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்கு கொடுத்து டைவர்ட் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. இது வந்து மனவெழுச்சிகளில் வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள். ஆனால் மனக்கோமல்களை தூண்டுதல்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டியூஸ் ஆச்சுன்னா இன்னும் கோவம் அதிகமாகும். அது வந்து தவறான முறை. மனவெழுச்சி முதிர்ச்சி நிலையில் சேராதது எது? சுய பரிதாபம் கொள்ளுதல், இது வந்து மனவெழுச்சி முதிர்ச்சி நிலையில் சேராதது. சுய பரிதாபம் கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கவங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த முதிர்ச்சி இருக்குது.
ஸோ இப்போ தனது பிழைகள் என்று உண்மை உணர்தல் இது வந்து பாசிட்டிவ் அப்ரோச் தான். பிறருக்கு உதவுதல், மகிழ்ச்சி கொள்ளுதல் இதுவும் சரியானது. நெருக்கடி நிலைகளில் சுய கட்டுப்பாட்டை இழக்காமல் நிதானமாக நடந்து கொள்ளுதல் இதுவும் சரிதான். அப்போ சேராது எதுனா சுய பரிதாபம் கொள்ளுதல் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால மனவெழுச்சி முதிர்ச்சி நிலையில் சேராதது சுய பரிதாபம் கொள்ளுதல். கூற்று 1 குழவி பருவம் பெற்றோரை முழுவதும் சார்ந்த பருவமாகும். இந்நிலையில் பெற்றோரிடமிருந்து பெறும் அன்பும் பரிவும் குழந்தைக்கு காப்புணர்ச்சியை அளிக்க வல்லன. கூற்று 2 பிள்ளை பருவத்தை கூட்டாளி குழு பருவம் என்று கூறலாம். இது ரெண்டுமே சரி. இதுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. பிள்ளை பருவத்தை தான் கூட்டாளி குழு பருவம் என்று கூறலாம். அப்போ எந்த பருவத்தை கூட்டாளி குழு பருவம் என்று கூறலாம் அது கேட்கலாம். குழவி பருவம் வந்து முக்கியமாக ஃபுல்லாகவே பெற்றோரை சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அன்பு பரிவு கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு தேவை. அதனால குழவி பருவம் பெற்றோரை முழுவதும் சார்ந்தது தான். எந்த பருவத்தில் கூட்டுணர்ச்சி முதிர்ச்சி பெறுகிறது? பிள்ளை பருவம். கூட்டுணர்ச்சி முதிர்ச்சி பெறுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பருவம். சமூக முதிர்ச்சி பெற்றவரிடம் காணப்படும் பண்புகள் யாவை? அனைத்தும். ஒரு சமூக முதிர்ச்சி பெற்றவங்கள்ட்ட இது எல்லாமே காணப்படும். சமூக செயல்களில் பங்கேற்பாங்க. ஆர்வங்களும் ஆசைகளும் உண்மை நிலையுடன் ஒத்திருக்கும். பயனுள்ள அறநெறி சமூக நடத்தைகளை பெற்றிருப்பார். ஸோ இது எல்லாமே சமூக முதிர்ச்சி பெற்றோரோட பண்புகள். எந்த நிலையில் மகிழ்ச்சி, துன்பம் எனப்படும் இரு இலக்குகளால் குழந்தையின் நடத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது? பட்டறி நிலை. ஸோ இந்த நிலையில தான் மகிழ்ச்சி, துன்பம் அப்படிங்கிற 2 இலக்குகளால் குழந்தையோட நடத்தை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. பட்டறி நிலை. எந்த நிலையில் குழந்தையானது தன்னை விட மூத்தோரான பெற்றோர்கள், ஆசிரியர்கள் போன்ற தம் மீது ஆதிக்கம் செலுத்துவோரின் சொற்படி நடக்கத் தொடங்குகிறது? இதுக்கு வந்து மற்றும் ஆதிக்கம்னு சொன்னதுனால நீங்கள் டக்குன்னு ஆதிக்க நிலைன்னு கெஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஆளப்படு நிலையும் இருக்குது. ஆதிக்க நிலை, ஆளப்படு நிலை. ஆதிக்கம் செலுத்துகிறவங்க யார்? பெற்றோர்கள், ஆசிரியர்கள். ஆளப்படுவது யார்? குழந்தை. ஸோ ரெண்டுமே அதில் வந்துடும். ஆதிக்க நிலை, ஆளப்படு நிலை. எந்த நிலையில் குழந்தையாவது தன்னை விட மூத்தோரான பெற்றோர்கள், ஆசிரியர் போன்ற தம் மீது ஆதிக்கம் செலுத்தும் சொற்படி நடக்குதுன்னா இந்த 2 நிலையுமே தான். இது 2 ஒரே நிலை தான். இதுக்கு இன்னொரு பேர் அது. கூற்று 1 குழந்தைகளிடம் ஏற்படும் ஒழுக்க வளர்ச்சியில் 3வது நிலை சமூக நிலை. கூற்று 2 சமூக நிலையில் சமூக பழக்க வழக்கங்களால் அதன் நடத்தை பாதிக்கப்படுகின்றது. சமூக ஏற்புள்ள நடத்தையே குழந்தை மேற்கொள்ளும். இது ரெண்டுமே சரிதான். எந்த நிலையில் உள்ளவனின் நடத்தை அவன் கொண்டுள்ள உயர் ஒழுக்கம் பற்றிய குறிக்கோள்களால் உந்தப்படுவது? எந்த நிலையில் உள்ளவனின் நடத்தை அவன் கொண்டுள்ள உயர் ஒழுக்கம் பற்றிய குறிக்கோள்களால் உந்தப்படுவது? தனித்த நிலைமை. ஏன்னா அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அனாலிசிஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கும். தனித்த நிலைமையில தான். இந்த நிலையில் இருக்கவங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த உயர் ஒழுக்கம் பற்றிய குறிக்கோள்களால் உந்தப்படுவாங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்காங்க. தனித்த நிலைமை. இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கீங்க? உங்களால் கரெக்டாக எவ்வளோ அட்டன் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.